வெயில் மிக கடுமையாக இருந்தது. அஞ்சலி ஒரு கிராமத்தில் வசித்து வந்தாள். அவள் தன் வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்தாள். பூக்கள் கூட வாடிக் கிடந்தன. எல்லா இடமும் காய்ந்திருந்தது. அஞ்சலிக்கு சற்று சலிப்பாக இருந்தது. அவள் கிணற்றை நோக்கி நடந்தாள். கிணற்றில் தண்ணீர் மிகக் குறைவாக இருந்தது. அவளது இதயம் கனத்தது. திடீரென்று ஒரு சிட்டுக்குருவி பறந்து வந்தது. சிட்டு களைப்பாக காணப்பட்டது. சிட்டு தண்ணீருக்காக அலைந்தது. அஞ்சலி ஒரு சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் கொடுத்தாள். சிட்டு மகிழ்ச்சியுடன் அதை குடித்தது. பின் சிட்டு நன்றி கூறி பறந்து சென்றது. சிறிது நேரத்தில் அங்கே ஒரு மான் வந்தது. மான் மிகவும் பலவீனமாக இருந்தது. அதன் நாக்கு காய்ந்திருந்தது. மான் மிகவும் பலவீனமாக இருந்தது. அதன் நாக்கு காய்ந்திருந்தது. மான் தண்ணீரை தேடி அங்குமிங்கும் அலைந்தது. அஞ்சலி மானின் நிலையை பார்த்தாள். கிணற்று தண்ணீர் ஆழமாக இருந்தது. ஒரு வாளியை இறக்க முயற்சி செய்தாள். அஞ்சலியால் வாளியை தூக்க முடியவில்லை. மான் சோகமாக கீழே படுத்தது. சிட்டு மீண்டும் பறந்து அங்கே வந்தது. சிட்டு அஞ்சலிக்கு உதவ முடிவு செய்தது. சிட்டு கயிற்றை தன் அலகால் இழுத்தது. சிட்டுவின் உதவியால் அஞ்சலி வாளியை தூக்கினாள். மான் மெதுவாக தண்ணீரை அருந்தியது. அஞ்சலியின் சிறு செயல் மானின் உயிரை காத்தது. மான் மெதுவாக தண்ணீரை அருந்தியது. அஞ்சலியின் சிறு செயல் மானின் உயிரை காத்தது.